சமூக சேவர் சுந்தர். இந்த மீடியாவில் வந்து நாயை பற்றி பிரபலமாக பேசுகிறாங்க. இந்த உலகத்திலேயே நாய் பிடிக்கணும்னு சொல்லி நான் தான் வீடியோ போட்டேன். அது அதனுடைய பலனாகவோ இல்லை வந்து நான் நினச்சது நடந்து போனது என்பதுக்கு நான் வீடியோ போட்டேன். அதுக்காக எனக்காக நான் வீடியோ போட்டதுனால தான் நடந்துச்சுன்னு நான் சொல்ல வரல. நல்ல ஒரு தீர்ப்பு கிடச்சிது. அதுக்கு நன்றி சொல்லி அந்த நீதிபதிக்கு பதில் வீடியோவும் போட்டேன். என்னன்னா, அது நல்ல தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்பின் எதிராக நிறைய பேர் நாய் பிரியர்கள், நாய் லவர்கள் போராட்டம் செய்கிறாங்க. இன்று வரை மீடியாவில் போராட்டம் செய்து அட்டகாசம் பண்ணிட்டு வராங்க. மனிதனுக்கு மட்டும்தான் ஆக்கும் சக்தி உள்ளது. பல உயிர்களை காப்பாற்றுவதற்கும், புரியுதுங்களா, பல உயிர்களை காப்பாற்றுவதற்கு பல உயிர்களை சாப்பாடு போட்டு உணவு அளித்து உயிரை காப்பாற்றலாம். உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அதை உடல்நிலையை கவனித்து வைத்தியம் பார்த்தும் காப்பாற்றுவதற்கு மனிதனுக்கு ஆற்றல் மிக்க மனிதனுக்கு சக்தி உள்ளது. ஆனால் வாயிலா ஜீவன உயிரை பறிக்கின்றது. வாயிலா ஜீவனுக்கு என்ன தெரியும்? அந்த திங்கிங் யோசனை இல்லை. அந்த நாய்களுக்கு கெட்டதா நல்லதான்றது தெரியாது. அதுக்கு தான் 5 அறிவு. புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் 6 அறிவு படைத்த ஜீவன் வந்து மக்கள் உயிர் பறிக்கின்றதே என்று வேதனைப்படாமல் அதாவது உயிர் கொல்லிக்காக போராடி வருகிறீர்களே, இந்த அந்த அது எப்படி சொல்கிறது, அந்த பெண்கள் தான் அது மாதிரி செய்கிறாங்க. புத்தி கிடையாதா? ஆண்களும் சிலர் இருக்கிறாங்க, உயிர் கொல்லிக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. எத்தனாயிரம் குழந்தைகள், பெரியவங்க அந்த நாய் மூலமாக கடித்து சாவுறாங்க, ரேபிஸ் நோய் மூலமாக. அதுக்கும் வீடியோ போட்டேன். மக்களே, அது தப்பாக வந்து வாதாடி வராங்க. அது பின்னணி என்ன, அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. அது வந்து தப்பு. அந்த நாயை விட, வாயிலா ஜீவன் கடிக்கிறதை விட அறிவுள்ள இந்த ஜீவன்கள் வந்து அந்த வாயிலா ஜீவனுக்கு போராடி வராங்களே, காப்பாற்றி வராங்களே, முதல்ல அவங்கள தூக்கி உள்ளே போடணும். அவங்களால பெரிய அலர்ஜியும் ரொம்ப நினச்சி பார்த்தா கேவலமாக உள்ளது. மனிதன் நேயத்துக்கே அசிங்கப்படுத்தி வருகிறார்கள் அந்த நாயுடைய பிரியர்கள். நாய் பிரியர்களே, உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். கண்டிப்பாக எடுத்தால் இந்த பிரச்சனைகள் வந்து ஒழியும் என்று நான் இந்த வீடியோவில் பதிவிடுகின்றேன். அதே போன்று நாயை காப்பாற்றும் இந்த ஜென்மங்கள், ரோட்டில் நாய் அந்த மலத்தை அள்வது யார் சொல்லுங்கள்? அதனாலேயும் நோய் ஏற்படுகின்றது. அந்த மலத்தின் மூலமாக நாய்க்கு அந்த ஜிட்டிஸ் நோய் இருந்துச்சுன்னா அந்த மலத்தின் மூலமாக நாற்றம் அடித்து மக்களுக்கு பரவி நோய் ஏற்படுகின்றது. விபத்து மூலமாக உயிர் பறிக்கப்படுகின்றது. இது அனைவருக்கும் தெரிந்து நாயை காப்பாற்றுறாங்க. அப்படி உயிரை வந்து சமமாக நினைக்கிறீங்கல்ல, உயிர் சமமாக நினைக்கிறீங்கல்ல, கொசுக்கும் உயிர் பலாயிரம் கொசு சாவடிக்கிறீங்க. மாடுகள் வெட்டி கொலை செய்து சாப்பிட்றீங்க. மனுஷனை வெட்டினா கொலை, 1002. மாட்டை வெட்டி, ஆடு வெட்டி, கோழி வெட்டி சாப்பிட்றீங்களே, உயிருடன் வெட்டி சாப்பிட்றீங்களே, அது கொலை கிடையாதா? அதுக்கெல்லாம் போராடக்கூடாதா? கேவலமாக இருக்குது. மக்களை புரிந்து கொள்ளுங்கள்.